எங்க விஜயமே வெண்ணிலாவை கூட்டிட்டு டேரக்டா வீட்டுக்குள்ள வரும்போது இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாக்கும் பாட்டிக்கும் பகீர் பகிர்னு இருக்கு. உண்மையை சொல்ல போனா ஏற்கனவே தாத்தாவோட மனசுல இங்க காவேரி வெண்ணிலாவை நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்குமே தெளிவா புரியுது. பட் இருந்தாலும் அவங்க இன்னும் காவேரி கிட்ட டேரக்டா அந்த விஷயத்த கேட்கல. பட் ஆனா அவங்க பாக்குற விஷயங்களை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க பாட்டியுமே இந்த பக்கம் தாத்தா கிட்ட இந்த மாதிரி அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வந்து போனதுக்கு இங்க காவேரி மனசு உடைஞ்சு போயிட்டா, இப்ப இதுக்கு மேல இவன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானே, இதனால காவேரியோட மனநலமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எப்பவும் போல தாத்தாவுமே என்னப்பா எதுக்காக வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு இந்த மாதிரி வெண்ணிலாவை வீட்டுல வச்சு சரி பண்ணாதான் முடியும், சொல்ல போனா ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்களை கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நீ காவேரி கிட்ட பேசிட்டியாப்பா அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு. உடனே இது கேட்ட விஜயமே இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி காவேரி கிட்ட பேசாம சொல்லுவேன்னா சொல்லப்போனா அவகிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் தாத்தாக்குமே காவேரியோட முடிவில் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்கு. அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை ஏன் செய்யணும், எதுக்காக இந்த மாதிரி விஜய்க்காக சம்பந்தம் இல்லாத அவளுக்கு பிடிக்காத விஷயங்களை ஒத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காவேரி மேல அவர் கொஞ்சம் கோபமாகறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜயமே இங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு உள்ள வரதை பார்த்தாரு. ராகினியுமே பயங்கர சந்தோஷத்தோட ஐயா சூப்பர், இதுக்கு மேல பாரு காவேரியோட லைஃபை பந்தாடுறதுக்காகவே ஒரு ஆள் உள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெண்ணிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயமே காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவ வெளியில போயிருக்காப்பா, அவங்க அக்கா வீடு வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் ராகினி கூப்பிட்டு இந்த மாதிரி காவேரி ரூம் ரெடி பண்ண சொன்ன வெண்ணிலாக்காக அந்த ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்ட ராகினியுமே தான் இங்கதான் இருக்கு அப்படின்னு கை காட்டுறாங்க. கை காட்டின உடனே விஜயமே இந்த மாதிரி வெண்ணிலாவை அந்த ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு இந்த பக்கம் ராகினி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க ராகினியுமே என்னடா இது, இவ வந்தவொடனே எனக்கு வேலை வைக்கிறான், சொல்லப்போனா காவேரியை வேலை வச்சு போட்டு தள்ளுவாங்கன்னு பார்த்தா எனக்கு வேலை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா ஒரு லுக்கை விட்டுட்டு வேற வழி இல்லாம இந்த பக்கம் வெண்ணிலாவை கூட்டிட்டு ராகினியுமே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன வெண்ணிலா நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதுக்குமே வெண்ணிலா இங்க பதில் சொல்லாம அப்படின்னு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ராகினிக்கு ரொம்பவே கோவமாகுது. பட் இருந்தாலும் சரி ஓகே, இவ்வளவு வச்சுதான் நம்ம கேம் விளையாட வேண்டியது இருக்கு, இப்போதைக்கு இவளை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சைலண்டா அங்க கொண்டு போய் அவங்களோட ரூம்ல விட்டுட்டு இவங்க எப்பவும் போல அடுத்த பிளான் திட்டத்துக்காக வெளியில வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயுமே இதுக்கு மேல நம்ம ஆபீஸ் வேலையில எல்லா இதுலயுமே காவேரி தான் முன்னாடி நின்று செஞ்சுக்கிட்டு இருக்கா, அப்ப கண்டிப்பா அவளுக்குமே ஈக்குவலான ஷேர் இருக்கணும், சொல்லப்போனா அவளுக்கும் இந்த கம்பெனில ஒரு சரியான பங்கு உரிமை இருக்கணும் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாரு. உடனே ஒரு வக்கீலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பேர்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கு பாதி கரெக்டா காவேரி பேர்ல மாத்திருங்க, சொல்லப்போனா அவளுமே இனிமேல் இந்த ஒன் ஆஃப் த ஓனரா இருக்கணும் இந்த கம்பெனியோட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையுமே டாக்குமெண்டோட எடுத்துட்டு வர சொல்றாரு. விஜய் சொன்ன மாதிரி அந்த வக்கீலுமே அதுக்குண்டான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதுல விஜயுமே சைன் பண்ணிட்டு இங்க பாருங்க இது மாதிரி காவேரிக்கு பாதி ரைட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த வர மண்டே ஆபீஸ்ல வச்சு எல்லாரும் முன்னாடி நீங்க அனௌன்ஸ் பண்ணணும், அப்பதான் அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும், காவேரிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க, அதிகப்படியான பிரஷர் இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாமே வக்கீல்கிட்ட சொல்றாங்க. அவருமே சரி சார் அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கரெக்டா வெளியில கிளம்பி போகும்போது இங்க காவேரியுமே உள்ள வராங்க. வக்கீலுமே காவேரியை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு தேங்க்யூ மேடம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இங்க உள்ள வெண்ணிலாவுமே தன்னோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரியும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பக்கம் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வெண்ணிலாக்காக பாட்டியுமே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை காவேரி கையில கொடுத்துட்டு நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே காவேரியுமே சொல்லுங்க பாட்டி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்போ எதுக்காகமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ அலோவ் பண்ணிருக்க, உங்ககிட்ட கேட்டுதானே விஜய் பண்ணிட்டு இருக்கான், நீ முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. உடனே காவேரியுமே இல்ல ஆண்டி, நான் மனிதாபிமான அடிப்படையில தான் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டேன், சொல்லப்போனா அவங்கள மறுபடியுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கறது அவங்களோட உடல் நலத்துக்கு சரி கிடையாது. இன்னொரு விஷயம் நம்மள யாரோ ஒருத்தர் போய் அங்கே போய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால தான் சரி ஓகே அப்படின்னு இந்த விஷயத்துக்கு நான் சரி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டியுமே மறுபடியுமே இந்த பக்கம் காவேரியை பார்த்துட்டு இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியே, நீ உன்னை பற்றி யோசிச்சியா, உன்னோட லைஃப்பை பற்றி யோசிச்சியா, நீ சொல்கிற பதில் உன்னோட லைஃப்பை பற்றி எந்த ஒரு விதமான ஒரு கேரே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உன்னை நீ சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் காவேரியுமே இந்த பக்கம் வெண்ணிலாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ வெண்ணிலாவுமே ரொம்பவே ஸ்டாச்சுவாக உட்காந்துட்டு இருக்கப்போ அப்போ காவேரியும் சரி அவங்க கிட்ட லைட்டாக பேச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்னாச்சு நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அதே நேரத்தில் வெண்ணிலாக்கு சாப்பாடும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வெண்ணிலாவுமே அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த பக்கம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு தனக்கு பழைய விஷயங்கள் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் கரெக்டாக அதை பார்த்துட்டு இருந்த ராகினியுமே வேகமாக இந்த பக்கம் காவேரி கிட்ட வந்து என்ன காவேரி உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்ட போல இருக்கு, பயங்கர பிஸி தான், சரி இப்போ போகிறப்போ வக்கீலை பார்த்தியா, சொல்லப்போனால் வக்கீல் ஏதோ அக்ரிமெண்ட் பேப்பர்
பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏதோ டைவர்ஸ் பத்தி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெண்ணிலா அந்த வீட்டுக்கு வந்ததுனால கூடிய சீக்கிரம் விஜய் ஒன்று டைவர்ஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதே நேரம் இதை பத்தி யோசிச்சுட்டு இந்த பக்கம் காவேரியுமே லைட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் இவன் முன்னாடி நம்ம காட்டிக்கூடாது, இவன் முன்னாடி டென்ஷன் ஆனா மறுபடியும் நம்மள வெறுப்பேத்துவான்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாவுமே இவங்க பேசுற விஷயங்களை கவனிச்சாலும் ஆனா அவங்களோட மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா நான் யாரு, நான் எதுக்காக இங்க இருக்கேன், என்னை பத்தியான பழைய விஷயங்கள் எனக்கு எப்ப ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஞாபகங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு யமுனாவும் கங்காவோட வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் யமுனாவை பார்த்த கங்காவுமே என்னாச்சு என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட யமுனாவும் ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி அம்மா இங்கே இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க வந்தேன், அம்மாவை இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தப்போ எங்களோட அத்தை சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த விஷயத்த எல்லாமே நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க கங்காவுமே சொல்றாங்க. உடனே யமுனா இருந்துகிட்டு உண்மைதாங்கா, அந்த இடத்துல என்னால் எதுவுமே பேச முடியல, அவங்க கிட்ட நான் கோவமாக தான் பேசினேன், அவங்க என் மேலே இருந்த மொத்த கோபத்தையும் நம்ம அம்மா மேலே கொட்டிட்டாங்க, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அது எதையுமே என்னால் தடுக்க முடியல, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்க மாதிரி நிவின் தான் ஒரு பயங்கரமான பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நீ யமுனாவோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னடி இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏதாவது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் நிவினுமே உங்க மாமியார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி யமுனா கிட்ட கேட்குறாங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு நீ வேறக்கா சும்மா லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுட்டாருக்கா, அவரு என்னையும் இந்த மாதிரி அம்மாவையும் தப்பா பேசினதுக்காக அவங்க அம்மாவை நீ வீட்டை விட்டு கிளம்பிடு, நீ இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டாரு. அதே நேரத்தில் இன்னொரு டைம் இங்கே இருந்து இதே மாதிரி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் சரி இருக்காது, இல்லை நாங்கள் வேணா வெளியில் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கதற விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இது கேட்டவொடனே யமுனாவோட அம்மாவும் என்னடி இது, நீ குறுக்க போய் அந்த விஷயத்தை தடுக்க வேண்டியதானே, அப்போது உன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வரும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் யமுனாவை இருந்துக்கிட்டு நீ வேற சும்மா இருமா, எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தினது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, என் வீட்டுக்கு நீ வந்தப்போ உன்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பின விஷயம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நிவின் சரியான பதிலடி கொடுத்தாரு, அவர் கொடுத்த பதிலடியில் அவங்க அப்படியே அழுதுகிட்டே அமைதியாயிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு அப்படி தான் தேவைமா, அவங்க என்னை ரொம்பவே தரக்குறவாக பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நவீனுக்கு தான் அது பிடிக்கவே இல்லை, கண்டிப்பாக அவர் எனக்காக வந்து இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினச்சேன், ஆனால் நான் நினச்ச மாதிரியே நிவினும் சும்மா வெறித்தனமாக எனக்காக சப்போர்ட் பண்ணாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கங்காவுமே இங்கே பாரு, எப்போவுமே அம்மா பிள்ளை பாசனா அப்படி தான் இருக்க தான் செய்யும், சண்டை போடுவாங்க, ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, ஆனால் நீ இந்த சண்டையை தூரத்தில் இருந்து ரசிக்கணும்னு நினைக்காத, அப்போ ரசிக்கணும்னு நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தான் அது பிரச்சனை, ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அவங்க ஒன்று சேர்றப்போ அப்போ நீ அவங்களுக்கு எதிரி ஆயிடுவ, அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உனக்காக நடக்கிறப்போ நீ உள்ளே போந்து அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கங்காவுமே யமுனா கிட்ட அட்வைஸ் சொல்கிறாங்க. இதுக்கடி யமுனாவும் அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு சரிக்கா அதை அடுத்த டைம் பார்த்துக்கலாம், இப்போ அதை பற்றி விட்டுருக்கா, அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி அவங்களுமே இன்னொரு பக்கம் காமாக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சைடு இந்த பக்கம் காவேரியுமே அந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட முகமே சுத்தமாக மாறிடுது. ஆனால் இதை கவனிச்ச ராகினியுமே என்ன இது காவேரியோட முகச்சாட்டையே சரி இல்லையே, ஒருவேளை அக்ரிமெண்ட்னு சொன்ன வார்த்தையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு, அப்போனா அக்ரிமெண்ட்னா என்ன ஒரு அக்ரிமெண்ட்டாக இருக்கும், இதை நம்ம முதல்ல சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் காவேரி அழுதுகிட்டே இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட சாப்பாடும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெண்ணிலாவுமே வாயை திறந்து நீங்கள் எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் காவேரியுமே சிரிச்சுக்கிட்டு இல்லை அது என்னோட மனசில் இருக்கிற கஷ்டம், பட் ஆனால் அந்த கஷ்டத்தை என்னால் வெளியில் சொல்ல முடியாது, அதனால தான் நான் அப்படியே அழுது தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சமாளிக்கிறாங்க. அதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்கே வெண்ணிலாவுமே காவேரியை கொஞ்சம் ஹக் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயுமே பரவாயில்ல இந்த மாதிரி காவேரி கிட்ட வெண்ணிலா நல்லா க்ளோஸ் ஆகுறா, சொல்லப்போனால் காவேரியால் ஈஸியாக வந்து வெண்ணிலாவை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெண்ணிலா சரியாகணும், அப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்ட்டு அவருமே இந்த பக்கம் காவேரியை பற்றி ரொம்பவே ப்ரௌடாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் காவேரியோட மனசில் தான் இன்னும் நம்ம விஜய் வந்து ரொம்பவே தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காரு, அவரோட வாழ்க்கையை விட்டு நம்மளை வெளியில் அனுப்ப போறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் எந்த ஒரு காலத்திலையும் காவேரியை விட்டு பிரியற ஐடியாவே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை எப்படியாவது காவேரிக்கு யாராவது ஒருத்தர் புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னா காவேரியை சுற்றி இருக்க எல்லாருமே அவங்கள டிமோட்டிவேட் பண்ணி அதே நேரத்தில் அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே காவேரியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு புரிய வச்சாங்கன்னா சொல்லப்போனால் விஜயோட அன்பை இவங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும்.